ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. ஸோ நம்ம அக்டோபர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோட்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து டிஃபென்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். டிஃபென்ஸ் டாப்பிக்லேருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃபென்ஸ் டாபிக் வந்து பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா இந்த மந்தில் என்ன டாப்பிக்லாம் வந்து நம்ம பெண்டிங் விட்டுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட நமக்கு டாபிக் வந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்த எபிசோட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம இந்த அக்டோபர் மந்த்லேருந்து சில முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம அக்டோபர் மாதம் என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே தரவாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம எம்சிக்யூ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஃபென்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். ஸோ இந்தியாவும் வேறு சில நாடுகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பண்ணுவாங்க. இந்தியாவும் வேறு சில நாடுகளும் வந்து கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பொறுத்தவரை கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை கொடுத்துட்டு இந்த பயிற்சி இந்தியாவும் எந்த நாடும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதே வந்து ரிவர்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு ஒரு எக்ஸசைஸை கொடுத்துட்டு இது இந்தியாவும் எந்த நாடும் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸசைஸ் பேரை கொடுத்துருவாங்க. கேட்டுட்டு இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்த ராணுவ கூட்டு பயிற்சி இந்தியாவும் எந்த நாடும் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சில எக்ஸசைஸ்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ராணுவ பயிற்சி கூட்டு பயிற்சி இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் வந்து இது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இதை பொறுத்தவரை இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா டைமென்ஷன்ஸ்லேயும் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எப்படி கேட்டாலும் அந்த ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா IBSMAR. ஸோ ஐபிஸ்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ராணுவ பயிற்சி வந்து நடந்திருக்கு. என்னது இதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஸ்மர் 8. ஸோ ஐபிஸ்மர் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி வந்து நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ அப்படிங்கிறது இந்தியா, ஸோ பி அப்படிங்கிறது பிரேசில், எஸ் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஐபிஎஸ் அப்படிங்கிறது என்ன, இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அப்போது இந்த 3 நாடுகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய MER அப்படிங்கிறது மேரிடைம் எக்ஸசைஸ். ஸோ அப்போ அந்த ஐபிஸ்மர் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன, இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா மேரிடைம் எக்ஸசைஸ். இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இதுக்கான சுருக்கம் தான் என்ன அப்படின்னா இந்த ஐபிஸ்மர் அப்படிங்கிற இது. ஸோ இந்த ஐபிஸ்மர் அப்படிங்கிற இந்த மேரிடைம் எக்ஸசைஸோட 8வது எடிஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளூ வாட்டர் நேவி வேர்ஃபேர். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேவல் வேர்ஃபேரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த இதில் இது இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமாக INS தால்வார், இந்தியாவை சேர்ந்த INS தால்வார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர்க்கப்பல், இந்தியா நேவியோடைய ஒரு முக்கியமான போர்க்கப்பலான INS தால்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான போர்க்கப்பல் வந்து இதில் கலந்துருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இது வந்து 3 நாடுகள் ஒரு எக்ஸசைஸை இந்தியாவும் இன்னும் ஒரு நாடு மட்டும் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பைலேட்டரல். அதுக்கு பேர் என்ன, பைலேட்டரல் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அதே இது 3 நாடுகள் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ். அதே இது 4 நாடுகள் சேர்ந்து பண்ணாங்கன்னா குவாடிலேட்டரல் எக்ஸசைஸ். 4-5க்கு மேற்பட்ட நாடுகள் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன, மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ். அப்போது இது வந்து என்னென்னா இது வந்து ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ், இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். இதோட பேர் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் கசிந்த். ஸோ எக்ஸசைஸ் கசிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து 8வது எடிஷன் 2024 இந்த கசிந்த் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸோடைய 8வது எடிஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 8வது எடிஷன் வந்து நடந்திருக்கு. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கசிந்த் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸும் இதோடைய பேர்லேயே இருக்குது. கஸ் அப்படிங்கிறதுனா கசகஸ்தான். அப்படிங்கிறதுனா கசகஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து நடத்தக்கூடிய எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன, கசிந்த் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அக்டோபர் 13, இது வந்து அக்டோபர் 13, 2024 இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்டில் ஆவ்லி அப்படிங்கிற இடம் இருக்குது. எங்கே, உத்தரகாண்டில் ஆவ்லி அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் அக்டோபர் 13, 2024 இந்த கசிந்த் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கசிந்த் அப்படிங்கிற இந்த மிலிட்டரி எக்ஸசைஸோடைய 8வது எடிஷன் இந்த வருஷம் நடந்தது. இதோடைய 8வது எடிஷன். ஓகேங்களா? இது யாரும் சேர்ந்து பங்கேற்கிறா, இந்தியா மற்றும் கசகஸ்தானுடைய மிலிட்ரி பங்கேற்கிற ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா இந்த கசிந்த் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ். இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான எக்ஸசைஸ். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமாக ரிப்பீட்டடாக கேள்வி கேட்குற ஒரு எக்ஸசைஸ் தான் என்னன்னா இந்த மலபார் அப்படிங்கிற எக்ஸசைஸ். இந்த மலபார் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ், இந்த மலபார் எக்ஸசைஸோட 2024 எடிஷன், மலபார் எக்ஸசைஸோட 2024 எடிஷன் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. அக்டோபர் 18 எங்கே, அக்டோபர் 18 ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தில். ஸோ எப்போது, அக்டோபர் 18
ஆந்திர பிரதேசத்துடைய விசாகப்பட்டினம் கடற்கரையில் மலபார் 2024 அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். இதில் ஏன்னா உலகத்துடைய ஒரு 4 பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் உடைய நேவி நடத்தக்கூடிய எக்ஸசைஸ் தான் என்னென்னா இந்த மலபார் அப்படிங்கிற எக்ஸசைஸ். இதில் வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, யூஎஸ்ஏ. ஸோ யார் இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அப்படிங்கிற இந்த 4 நாடுகள் சேர்ந்து நடத்துகிறாங்க. என்ன எக்ஸசைஸு? இதோட பேர் வந்து மலபார் எக்ஸசைஸ். என்னது? மலபார் அப்படிங்கிற இந்த ஒரு நேவி எக்ஸசைஸ். மலபார் அப்படிங்கிற இந்த நேவி எக்ஸசைஸில் மொத்தம் 4 நாடுகள் பங்கேற்கிறாங்க. இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இந்த 4 நாடுகளுடைய நேவி பங்கேற்கிற முக்கியமான எக்ஸசைஸ் தான் என்ன இந்த எக்ஸசைஸு. ஸோ 2024 எடிஷன் வந்து எங்கே நடந்திருக்கு? இது வந்து 8வது எடிஷன். இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினம். இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இது எத்தனாவது எடிஷன், அதே மாதிரி எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது கூட கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 நாடுகளுக்கு இடையில் ஒரு மிலிட்ரி கோஆபரேஷன் ஏற்படுத்துறதுக்காக நடத்தப்படுற எக்ஸசைஸ் தான் இந்த மலபார் 2024 அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ். ஸோ அதே மாதிரி இந்த 4 நாடுகளும் சேர்ந்து ஒரு முக்கியமான கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அந்த கூட்டமைப்புக்கு பேர் என்ன? குவாட். ஸோ குவாடிலேட்டரல் டயலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இதே 4 நாடுகள் இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து மலபார் எக்ஸசைஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட பேர் என்னென்னா நசீம் அல் பஹர். என்ன எக்ஸசைஸ்? நசீம் அல் பஹர். ஸோ இந்த எக்ஸசைஸோட பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு அரபு வார்த்தை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவும் ஒரு அரபு நாடும் இது பண்ணுற எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா இந்த நசீம் அல் பஹர். என்னது? நசீம் அல் பஹர் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த நசீம் அல் பஹர் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸு இந்தியாவுடைய ஆர்மியும் ஓமானுடைய ஆர்மி, இந்தியா மற்றும் ஒரு முக்கியமான கல்ஃப் கண்ட்ரியான ஓமான், இந்தியாவுடைய ஆர்மியும் ஒமானுடைய ஆர்மியும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸசைஸோட பேர் தான் என்ன? நசீம் அல் பஹர். ஸோ நசீம் அல் பஹர் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ். ஸோ இதுவும் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னா அக்டோபர் 18ஆம் தேதி. ஸோ 2024 இந்த நசீம் அல் பஹர் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸோடைய 2024 எடிஷன் எப்போ நடந்திருக்கு? அக்டோபர் 18ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோவாவுடைய கடற்கரையில். ஸோ அப்போ இதுவரை பார்த்தா முக்கியமான எல்லா எக்ஸசைஸுமே எங்கே நடந்திருக்கு? எல்லா எக்ஸசைஸுமே வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து கோவாவில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா மலபார் எக்ஸசைஸ் வந்து விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. தென் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த கசின் அப்படிங்கிற எக்ஸசைஸ் அது எங்கே நடந்துச்சு? அது வந்து உத்தரகாண்டில் அவுலி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அப்போது இந்த 3 எக்ஸசைஸ் எங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னா இது 3மே இந்தியாவுக்குள்ளே தான் நடந்திருக்கு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஸோ அதனால் இதோடைய பேசிக் டீட்டெயிலாம் பார்த்தீங்க. அப்போது நசீம் அல் பஹர் அப்படிங்கிறது யார்? இந்தியாவுடைய ஆர்மியும். ஸோ இந்தியாவுடைய ஆர்மியும் ஒமானுடைய ஆர்மியும் சேர்ந்து போடுறது தான். இது எங்கே நடந்திருக்குன்னா கோவாவில் இந்த மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரெண்டு நேவிக்கு இடையில் எப்படி வந்து கோஆப்ரேஷன் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்தியா நேவி வந்து ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க? ஓமன் நேவிக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஓமன் நேவி ஒரு சில விஷயத்தில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதை வந்து இந்தியாவுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய நாலேஜ் இவங்களும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தான் என்ன? நசீம் அல் பஹர். என்ன எக்ஸசைஸ்? நசீம் அல் பஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான எக்ஸசைஸ். இது யார் நடத்துறது அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியாவுக்குள்ள இந்தியன் ஆர்மி நடத்தின எக்ஸசைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்வலம்பன் சக்தி. என்னது? ஸ்வலம்பன் சக்தி. என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா ஸ்வலம்பன் சக்தி அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸை நம்மளுடைய இந்திய ஆர்மி என்ன எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? ஸ்வலம்பன் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஜான்சி. ஸோ இது வந்து ஜான்சியில் இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சியில் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியனுடைய ஆர்மி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியன் ஆர்மியோடைய சவுத் கமாண்ட் ட்ரைனிங் சென்டர், ஜான்சியோட சவுத் கமாண்ட் ட்ரைனிங் சென்டர் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம இந்தியன் ஆர்மிக்குள்ளேயே நல்ல கோஆப்ரேஷன் இருக்கணும். இந்திய ஆர்மிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அதே மாதிரி ஆர்மி பர்சன்ஸ் இருக்காங்கல்ல இவங்களுக்கு இடையில ஒரு நல்ல கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் ஸ்வலம்பன் சக்தி. என்ன எக்ஸசைஸ் ஸ்வலம்பன் சக்தி அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா? எக்ஸசைஸ் ஸ்வலம்பன் சக்தி. ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறா? இந்தியாவுடைய ஆர்மி. ஸோ இந்தியாவுடைய ஆர்மி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்னன்னா ஸ்வலம்பன் சக்தி அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து இது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா அந்த சாகர் கவச்.
என்னது சாகர் கவச் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்? சாகர் கவச் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு விஷயம் கொடுத்துட்டு ஹிந்தியில் கொடுத்துட்டு இது எதுக்காக உள்ளது, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம ஒரு சில ஹிந்தி டேர்ம் தெரிஞ்சுன்னா அதை வச்சு ஈஸியாக போட்டலாம்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சாகர் அப்படின்னா கடல் நடத்தும். ஹிந்தியில் சாகர் அப்படின்னா கடல் நடத்தும். அப்போது இந்த சாகர் கவச் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய கடலோர பாதுகாப்புக்காக உள்ள ஒரு எக்ஸசைஸ், நம்மளுடைய இந்த கோஸ்டல் டிஃபென்ஸ்க்காக உள்ள ஒரு எக்ஸசைஸ் தான் என்னென்னா இந்த சாகர் கவச் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ். ஸோ இது வந்து யார் நடத்துகிறா? நம்ம இந்தியாவுடைய கடலோர காவல் படை. யார்? இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு, இந்தியாவுடைய கடலோர காவல் படை நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ், கடலோர பாதுகாப்பு எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த சாகர் கவச் அப்படிங்கிறது. ஸோ 2024 இந்த சாகர் கவச்சை யார் நடத்திருக்கா? நம்மளுடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து நடத்திருக்காங்க. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து குஜராத்தில், அதுக்கப்புறமா டாமன், டையூ, கோவா, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி முக்கியமான கடலோர மாநிலங்களில் எங்கே? குஜராத், கோவா, டையூ, டாமன், மகாராஷ்டிரா. ஸோ இந்த இந்தியாவுடைய அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் உள்ள ஏரியாஸில் இது வந்து முக்கியமாக நடந்திருக்கு. இந்த சாகர் கவச் வந்து எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் 26/11 அட்டாக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அட்டாக் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த அட்டாக் பண்ண இந்தியாவுடைய அந்த 26/11 அட்டாக் பண்ண தீவிரவாதிகள்லாம் வந்து கடல் வழியாக தான் இந்தியாவுக்குள்ள வந்து ஊடுருவிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. ஸோ கடல் வழியாக எந்த வித தீவிரவாத அமைப்புகளும் இந்தியாவுக்குள்ளே பூரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு நடத்துகிற ஒரு எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன? சாகர் கவச் அப்படிங்கிற எக்ஸசைஸ். இது வந்து அக்டோபர் 16, 17 வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் மொத்தம் 4 இடத்துல இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இந்தியாவுடைய கோஸ்டல் செக்யூரிட்டிக்காக உள்ள எக்ஸசைஸ் இது. ஓகே, அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்தியாவுக்கு ஒரு புது மிஷின் பிஸ்டல். ஸோ இந்தியா வந்து இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய பிஸ்டல்ஸ், ரொம்ப பழைய காலத்து பிஸ்டல் தான் வந்து பிஸ்டல் துப்பாக்கி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புதிய துப்பாக்கி அறிமுகப்படுத்திருக்காங்க. புதிய ஒரு மிஷின் பிஸ்டல், ரொம்ப இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு புதிய மிஷின் பிஸ்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஸ்டலோட பேர் என்ன அப்படின்னா அஸ்மி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அஸ்மி சம்டைம் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு, என்னது? அஸ்மி சம்டைம் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை வாட் இஸ் அஸ்மி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது என்ன? இது நம்மளுடைய இந்தியாவுடைய ஆர்மி சமீபத்தில் உருவாக்கியிருக்க ஒரு முக்கியமான மிஷின் பிஸ்டல். ஸோ மிஷின் கன் மாதிரி ஒரு மிஷின் பிஸ்டல் தான். என்ன அப்படின்னா இது இப்போ ரீசெண்டாக என்ன டெக்னாலஜி இருக்கோ ரீசெண்டாக ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட்டில் உருவாக்குன ஒரு துப்பாக்கிக்கு பேர் தானே இந்த அஸ்மி அப்படிங்கிறது. ஸோ இதை யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கா? இது வந்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கா அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்த லோகேஷ் மிஷின் லிமிடெட். ஸோ ஹைதராபாத்தை சேர்ந்த லோகேஷ் மிஷின் லிமிடெட். ஸோ ஹைதராபாத்தை சேர்ந்த லோகேஷ் மிஷின் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. யார்? லோகேஷ் மெஷின் லிமிடெட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இதை யார் டிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னா இதை டிசைன் பண்ணது முக்கியமான நபர்கள் 2 பேர். ஒன்று யார் அப்படின்னா டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓ அப்படிங்கிற இந்த அமைப்பு, அதுக்கப்புறமா இந்தியன் ஆர்மியோடைய ஒரு முக்கியமான பர்சன். ஸோ இந்தியன் ஆர்மியோடைய ஒரு முக்கியமான வீரர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து உற்பத்தி பண்ணுறது யார் அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த லோகேஷ் மிஷின் அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,50,000 $5,50,000 வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ? $5,50,000 வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன? அஸ்மி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது சப்மிஷன் கன். இது வந்து ஒரு சப்மிஷன் கன், 900 சப்மிஷன் கன் இது. ஓகே, ஸோ அடுத்து நம்மளுடைய இந்தியன் நேவி புதுசாக ஒரு நியூக்ளியர் வார்ஷிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியர் வெப்பன் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை நம்மளுடைய இந்திய நேவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னா S4. ஸோ அந்த கப்பலுக்கு இன்னும் பேர் வைக்கல. ஏன்னா இந்த சப்மரைன் சீரீஸில் இது உருவாக்கப்பட்ட ஒரு 4வது கப்பல் அப்படிங்கிறதுனால S4 அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதில் வந்து மொத்தம் 6 கப்பல்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. 6 நீர்மூழ்கி கப்பல் வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ அதில் இப்போ உருவாக்கப்பட்ட இந்த கப்பலுடைய பேர் என்னன்னா S4 அப்படிங்கிறதா இந்த கப்பலுடைய பேர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் மூலிமா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அணு ஆயுதங்களை கூட ஏவலாம். நம்ம வந்து நியூக்ளியர் இதை கூட நம்ம வந்து இதை ஏவக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்ட இந்த S4 அப்படிங்கிற இந்த சப்மரைனை நம்மளுடைய இந்தியாவுடைய நேவி லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் சென்டர், ஷிப் பில்டிங் சென்டர், விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஷிப் பில்டிங் சென்டர் தான் வந்து S4 அப்படிங்கிற இந்த சப்மரைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்மரைனுடைய இது பார்த்தீங்கன்னா K4 பேலஸ்டிக் மிஷன். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா
K4 பேலிஸ்டிக் மிசைல் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த மிசைல் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் வரை 3500 கிலோமீட்டர் வரை நம்ம வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து போடலாம். இந்த இந்த மிசைலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3500 கிலோமீட்டர் 3500 கிலோமீட்டர்னா பாகிஸ்தான் சைனாவெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏவுகணை மூலிமா நம்ம குண்டு வந்து வீசலாம். ஸோ அதுக்கு தகுதியான இந்த S4 அப்படிங்கிற இந்த மிசைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த S4 மிசைல் என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி K4 அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ K4 அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் இது வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா இந்த S4 அப்படிங்கிற இந்த சப்மேரன்லேருந்து நம்ம வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா. ஸோ இந்த சப்மேரன் சீரீஸில் கொண்டு வந்த முதல் இதுக்கு பேர் என்ன, அரிகத். ஸோ அரிகத் அப்படிங்கிறது இந்த சீரீஸில் கொண்டு வந்த முதல் சப்மேரனோட பேர் என்ன, அரிகத் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதில் வந்து இதில் அடுத்து இதில் அடுத்த இது பண்ண போகிறது அரிந்தமான் அப்படிங்கிற சப்மரைன் வந்து அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த நியூக்ளியர் சப்மரைன் சீரிஸில் மொத்தம் 6 சப்மரைன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு சப்மரைன் பேர் என்ன அப்படின்னா அரிஹந்த் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்மரைன், இரண்டாவது வந்து அரிகதா. ஸோ ரெண்டாவது வந்து அரிகதா. ஸோ அடுத்து இப்போ S4 அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொன்று வந்து லான்ச் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் லான்ச் பண்ண போகிறதோட பேர் வந்து அரிந்தமான். ஸோ அரிந்தமான் அப்படிங்கிற இன்னொரு சப்மரைன் வந்து 2025 லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இப்போது லான்ச் பண்ண சப்மரைனுக்கு என்ன பண்ணல, பேர் வந்து வைக்கல இன்னும். ஓகே. ஸோ அடுத்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் எக்ஸ்டெண்டட் இட்ஸ் ஃப்ளீட் வித் லான்ச் ஆஃப் 2 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். நம்மளுடைய இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு இருக்காங்க, இந்தியாவுடைய கடலோர காவல்படை. ஸோ அவங்களுடைய ரோந்து பணிக்காக புதுசாக 2 போட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடலோர காவல்படையோட முக்கியமான பணி என்ன, இந்தியாவுக்குள்ளே எந்த தீவிரவாதிகளும் வந்து ஊடுருவக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவுடைய கடற்பகுதிகளில் எந்த கடத்தல் விஷயங்கள், ஸோ போதைப் பொருள் கடத்தலோ இல்லை ஆயுதங்கள் கடத்தலோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து யாருடைய வேலை, இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. ஓகே. இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இவங்க இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக 2 கப்பல்கள் வாங்கியிருக்காங்க. புதுசாக 2 போட், 2 படகுகள், 2 போட் வந்து வாங்கியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா அக்ஷர். ஸோ அதோட பேர் வந்து அதம்யா அக்ஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக 2 போட்டு. எனது அதம்யா அக்ஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக 2 பேட்ரோலிங் போட். ஸோ புதுசாக 2 இந்த கண்காணிப்புக்காக உள்ள ரோந்து படகுகள் யார் வாங்கியிருக்கா, இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 கப்பலையும் வந்து யார் பில் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ கோவாவில் இருக்கக்கூடிய கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அதம்யா அக்ஷர் அப்படிங்கிற இந்த 2 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள். ஸோ இந்த ரோந்து படகுகளை யார், கோவா ஷிப்யார்டு தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அந்த டைமென்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 52 மீட்டர் லாங். இதோடைய அந்த நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 52 மீட்டர் வந்து லாங்கில் இருக்கும். அதே மாதிரி இதோடைய ஸ்பீடு வந்து 27 நாட் வரை. இதோட ஸ்பீடு எவ்வளோ, 27 நாட் வரை போகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு சர்வீலன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கன்னோட பேர் பார்த்தோம். அந்த கன்னோட பேர் என்ன, அஸ்மி அப்படிங்கிறது கன்னோட பேர். ஸோ இப்போது இந்த அதம்யா அப்புறம் அக்ஷர் அப்படிங்கிற இது 2 பார்த்தீங்க அப்படின்னா இது 2 இந்தியன் கோஸ்ட் கார்டுடைய போட். ஓகே. அடுத்து இந்தியன் நேவி லான்ச் இட்ஸ் செகண்ட் எடிஷன் ஆஃப் நவிக சாகர் பரிக்ரம். ஸோ இந்த நவிக் சாகர் பரிக்ரம் நம்மளுடைய இந்தியன் நேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவிக சாகர் பரிக்ரம் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. என்னது, நவிக சாகர் பரிக்ரம் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. இதில் நம்ம இந்தியன் நேவியோடைய இந்தியன் நேவியோட உமன் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக ஒரு போட்டில் இந்தியன் நேவியோட உமன் ஆஃபீஸர் வந்து ஒரு 2-3 பேர் வந்து உலகத்தையே சுற்றி வருவாங்க. உலகத்தில் உள்ள முக்கியமான போர்ட்டுக்கெலாம் போயிட்டு உலகத்தையே சுற்றி வர்றதுக்காக உள்ள ஒரு ஈவெண்ட்டு தான் என்ன அப்படின்னா இந்த நவிக சாகர் பரிக்ரம். இந்த நவிக சாகர் பரிக்ரம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டு. ஸோ இப்போது நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து 2024க்கான இந்த எடிஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் யார் எந்தெந்த உமன் ஆஃபீஸர் போகிறாங்க அப்படின்னா ஒரு 2 உமன் ஆஃபீஸர் தான் இந்த போட்டில் வந்து போகிறாங்க. ஓகேவா. 2 உமன் ஆஃபீஸர் என்ன பண்ண போகிறாங்க, தனியாக உலகத்தையே வந்து சுற்றி வர போகிறாங்க. இந்தியாவுடைய 2 உமன் ஆஃபீஸர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தனியாக உலகத்தை வந்து சுற்றி வர போகிறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா லெப்டினன்ட் கமாண்டர் தீனா கே. ஸோ லெப்டினன்ட் கமாண்டர் தீனா கே அப்படிங்கிறவங்களும், அடுத்து ரூபா ஏ. ஸோ லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா. ஸோ லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா, அதுக்கப்புறமா ரூபா. லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா ரூபா. இந்த 2 உமன் ஆஃபீஸரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தனியாக, ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக இவங்க உலகத்தை சுற்றி வர போகிறாங்க. இந்த இதுக்கு இனிஷியேட்டிவ்க்கு பேர் தான் என்ன, ஸோ நவிக சாகர் பரிக்ரம் அப்படிங்கிற இந்த விஷயம். ஸோ இதுக்கான ஜேர்னியை இவங்க அக்டோபர் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அக்டோபர் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க நம்மளோட எந்த கப்பலில் போகிறாங்க அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப் மண்டோவி. ஸோ இந்தியன் நேவல் ஷிப் மண்டோவி அப்படிங்கிற இந்த கப்பலில் தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியன் மண்டோவியில் தான் இவங்க வந்து போகிறாங்க. ஸோ
இவங்களோட பேர் ரொம்ப முக்கியம். யார் யார்? தில்னா கே, அதுக்கப்புறம் ரூபா ஏ. யார் யார்? தில்னா கே, ரூபா ஏ அப்படிங்கிற இந்த 2 பேரும் போகிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் பேர் என்ன? நவிக சாகர் பரிக்ரம். ஓகே. ஸோ அடுத்து இந்தியன் நேவி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆன்டி சப்மரைன் வேஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவுடைய நேவி என்ன பண்ணியிருக்காங்க? இந்தியாவுடைய நேவி வந்து 7th ஆன்டி சப்மரைன் வேஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு ஷிப் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா? இந்தியாவுடைய நேவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸில் லான்ச் பண்ணக்கூடிய 7th ஷிப். இந்த சீரீஸில் லான்ச் பண்ணக்கூடிய 7th ஷிப் தான் இது. இதோடைய பேர் என்னன்னா அபை. ஸோ இதோட பேர் என்ன? அபை அப்படிங்கிறதா இந்தியாவுடைய 7வது ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். ஆன்டி சப்மரைன் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த ஷிப்பு. ஸோ இது வந்து யார் பில்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர். யார்? GRSE, கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்க? இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரை டிசைன் ஃபார் ஆன்டி சப்மரைன் ஆப்ரேஷன், மைனிங், லேயிங் அண்ட் லோ இன்டென்சிட்டி மேரிடைம் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்னது இந்தியாவுடைய 7வது ஆன்டி சப்மரைன் வேஃபேர் ஷாலோ வாட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பண்ணது யார் அப்படின்னா கோவா கார்டன் ஷிப் ரிசர்ச். இவங்க வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஷிப் பில்டிங் அமைப்பு தான் என்னென்னா அந்த கார்டன் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு வந்து டிஃபென்ஸ்க்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடியுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சமிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2024 அக்டோபரில் முக்கியமான என்னென்ன மாநாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான மாநாடுகள். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான மாநாடு என்னென்னா 16வது பிரிக்ஸ் மாநாடு நடந்திருக்கு. ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்புடைய 16வது மாநாடு என்ன அமைப்பு? பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்புடைய 16வது உச்சி மாநாடு நடந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கசான். ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கசான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிரிக்ஸ் அமைப்புடைய 16வது உச்சி மாநாடு நடந்திருக்கு. ஸோ இதில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருந்திருக்காங்க. ஸோ நார்மலாக பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் மொத்தம் 5 நாடுகள் இருந்தாங்க. இதுவரை பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் 5 நாடுகள் இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக 2023 ஜோஹான்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல லாஸ்ட்டாக சமிட் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஜோஹான்ஸ்பர்க் சமிட்டில் வந்து புதுசாக ஒரு 4 நாடுகள் வந்து சேர்த்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஈரான், எத்தியோப்பியா, UAE அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ஒரு 4 நாடுகள் வந்து சேர்த்துருந்தாங்க. இப்போது இந்த 4 நாடுகளும் இப்போது புதுசாக சேர்ந்த எஜிப்து, எத்தியோப்பியா, UAE, ஈரான். யார் யார்? எஜிப்து, எத்தியோப்பியா, UAE, ஈரான். இவங்க 4 பேருமே வந்து இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இந்த 4 நாடுகளும் சேர்ந்து 4 நாடுகள் பங்கேற்கிற முதல் மாநாடு இதுதான். ஓகேங்களா? ஸோ பிரிக்ஸில் 2023 வரை மொத்தம் 5 நாடுகள் தான் இருந்தாங்க. யார் யார்? அந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பான்ஷனை பார்த்தாலே தெரியும். B அப்படிங்கிறது யார்? பிரேசில். R அப்படிங்கிறது ரஷ்யா. I அப்படிங்கிறது இந்தியா. C அப்படிங்கிறது சைனா. S அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. மொத்தம் 5 நாடுகள் தான் இருந்தாங்க. ஸோ இப்போது புதுசாக 4 நாடுகளை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 நாடுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ் உடைய இந்த 16வது சமிட்டில் அட்டன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 நாடுகள் என்னென்ன? யார்? எஜிப்த், எத்தியோப்பியா, ஈரான், UAE. அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதிலிருந்தும் கேள்வி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் யார்? எஜிப்த், எத்தியோப்பியா, UAE, ஈரான் அப்படிங்கிற இந்த 4 நாடுகளும் வந்து சேர்ந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ அப்போது இதுவரை மொத்தம் எத்தனை நாடுகள் வந்து பிரிக்ஸில் இருக்காங்க அப்படின்னா இதோட சேர்த்து இந்த 2024 எத்தனை நாடுகள் வந்து பிரிக்ஸில் இருக்காங்க அப்படின்னா ஒரு 9 நாடுகள். எத்தனை நாடுகள்? ஒரு 9 நாடுகள் வந்து பிரிக்ஸில் இருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்காங்க? 9 நாடுகள் வந்து பிரிக்ஸில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்னா கசான் டிக்ளரேஷன். ஸோ கசான் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு கசான் பிரகடனம். ஸோ கசான் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு பிரகடனம் வந்து சைன் பண்ணுங்க. அதில் ஒரு முக்கியமான 4 விஷயங்கள். ஸோ கிளைமேட் சேஞ்சாக இது பண்ணணும், கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎனில் இருக்கக்கூடிய பாடிஸ் எல்லாமே ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 விஷயத்தை பற்றி 4 விஷயத்தை பற்றி இந்த கசான் டிக்ளரேஷனில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஆயுஷ் மெடிக்கல் வேல்யூ ட்ராவல் சமிட். ஸோ மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மெடிக்கல் வேல்யூ ட்ராவல் சமிட். ஸோ ஆயுஷ் மெடிக்கல் வேல்யூ ட்ராவல் சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா மும்பையில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸோ பொசிஷன் இந்தியா இஸ் த லீடர் ஆஃப் மெடிக்கல் வேல்யூ ட்ராவல் பை இன்டகிரேட்டிங் ஆயுஷ் வித் மாடர்ன் ஹெல்த் கேர். ஸோ இப்போது நம்ம இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இந்தியா தான் இருக்குது. ஸோ ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க? இந்தியாவுக்கு வந்து மெடிக்கல் டூரிசத்துக்காக வந்து வர்றாங்க. ஸோ மெடிக்கல் டூரிசத்துக்காக அதாவது ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஏதாச்சும் அறுவை சிகிச்சை பண்ணோம்னாலே அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி அந்தளவுக்கு வந்து அப்போ குவாலிட்டியாகவும் இருக்காது. ஸோ அதனால் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய அது கேன்சர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பெரிய ஆப்ரேஷனுக்காகலாம் வந்து வெளிநாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றவங்கள இன்னும் அதிகப்படுத்தணும், அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஃபாரின் மெடிக்கல் டூரிஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய அரசாங்கம் வந்து ஆயுஷ் இப்போ நார்மலாக
ஃபாரின்லேருந்து வர்றவங்க மெயினாக வந்து இந்த அலோபதி மெடிசனுக்காக தான் வர்றாங்க. ஸோ அதோட சேர்த்து இந்த ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டையும் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆயுஷ் மெடிக்கல் வேல்யூ ட்ராவல் சமிட், எனது ஆயுஷ் மெடிக்கல் வேல்யூ ட்ராவல் சமிட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்திருக்கு? இது மும்பையில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் மகாராஷ்டிராவும். இது மும்பையில் நடந்தனால மகாராஷ்டிராவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அமைச்சகம் சேர்ந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து 11வது ஏஷியா க்ளீன் எனர்ஜி சமிட். ஸோ 11வது ஏஷியா க்ளீன் எனர்ஜி சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசியா சுத்த ஆற்றல் மாநாடு, ஏஷியாவுடைய க்ளீன் எனர்ஜி சமிட் அப்படிங்கிற இந்த மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சிங்கப்பூரில். ஸோ சிங்கப்பூரில் 11வது ஏஷியா க்ளீன் எனர்ஜி சமிட் அப்படிங்கிற இந்த சமிட் வந்து நடந்திருக்கு. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போது நிறைய நாடுகள் வந்து இந்தியா உட்பட நிறைய நாடுகள் வந்து இந்த கோல் இந்த மாதிரியான விஷயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும் அப்படிங்கிறதா வந்து இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏஷியா க்ளீன் எனர்ஜி சமிட்டுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த 11வது ஏஷியா க்ளீன் எனர்ஜி சமிட் வந்து எங்கே நடந்திருக்கு? சிங்கப்பூரில் நடந்திருக்கு. அக்டோபர் 22லேருந்து அக்டோபர் 24 வரை 11வது ஏஷியா க்ளீன் எனர்ஜி சமிட் எங்கே நடந்திருக்கு? சிங்கப்பூரில் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் எனர்ஜி வீக்கும் வந்து இந்த இதில் தான் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் இதில் தான் வந்து நடந்திருக்கு. இதில் உலகத்தில் உள்ள முக்கியமான நாடுகள், இந்தியா உட்பட முக்கியமான நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடு, ஏஷியான் மாடு. ஸோ ஏஷியான் அப்படிங்கிறது 1966 ஒரு 10 நாடுகள், ஸோ 10 நாடுகள் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த ஏஷியான் அப்படிங்கிறது. ஸோ ஏஷியானுக்கான விரிவாக்கம் என்னென்னா அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். ஸோ ஏஷியானுக்கான விரிவாக்கம் என்ன? அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஏஷியானுக்கான விரிவாக்கம். இந்த ஏஷியான் அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்த மாதிரி ஒரு 10 நாடுகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு கூட்டமைப்புக்கு பேர் தான் என்னன்னா ஏஷியான் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏஷியானுடைய 44வது மாநாடு, ஏஷியானுடைய 44வது மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாவோஸில் நடந்திருக்கு. ஸோ லாவோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியானுடைய 44வது மாநாடு வந்து நடந்திருக்கு. இதில் ஏஷியானை சேர்ந்த முக்கியமான நபர்கள் எல்லாமே, ஏஷியான் நாடை சேர்ந்த முக்கியமான நபர்கள் எல்லாமே இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் வந்து எப்படி ஏஷியா நாடு வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 79வது யுனைடெட் நேஷனுடைய ஜென்ரல் அசம்பிளி. ஸோ ஐநா சபையுடைய அந்த பொது சபை இருக்குல்ல, ஜென்ரல் அசம்பிளி. ஸோ ஐநாவுடைய ஜென்ரல் அசம்பிளியோடைய 79வது செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நியூயார்க்கில் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ நியூயார்க்கில் ஐநா சபையுடைய 79வது ஜென்ரல் அசம்பிளி செஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்று குளோபலில் முக்கியமாக என்னென்ன இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு, ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்தியா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த ஐநாவுடைய அந்த மீட்டிங்கை பொறுத்தவரை இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷம் ஐநாவுடைய இந்த ஜென்ரல் அசம்பிளி வந்து அக்டோபர் மாதம் தான் நடக்கும். இது வந்து அக்டோபர் மாதம் தான் வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஐநாவுடைய ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங் வந்து நடத்துவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்சிஓ ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷனுடைய 23வது மீட்டிங் வந்து பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஷாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷனுடைய 23வது மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு அக்டோபர் மாதத்துடைய சமிட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம அக்டோபர் மாதத்துடைய முக்கியமான MCQs வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.